21 அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சமயத்தில் சில சமயத்தில் சாரி ஃபார் இன்டரப்ஷன், தடங்களுக்கு வருந்துகிறோம் என்று சொல்லி இப்ப அதிகமாக வரதில்லை, இப்ப நாளைக்கு வந்து அதிகமாக வரும். எனவே தடங்களுக்கு வருந்துகிறோம் என்று சொல்லி ஒளிபரப்பப்படும். சற்று நேரத்திலே அந்த தடங்கள் இடையூறுகள் சரி செய்த பிறகு மீண்டுமாக தொலைக்காட்சி அதில் நிகழ்வுகள் வருவதை நாம் பார்க்கலாம். இந்த குறுக்கீடு அந்த ஒளிபரப்பு சாதனத்தை சரி செய்வதற்காக அந்த இடையூறுகள் அல்லது குறுக்கீடுகள் வருகிறது. முக்கியமான வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கும் போது வீடுகளிலே குழந்தைகள் அலுவலர்கள் அல்லது தாய்மாருக்கு இடையூறாக இருக்கலாம். முக்கியமான வேலைகளை செய்கின்ற சமயத்தில் மொபைல் கால்ஸ் அல்லது டெலிபோன் கால்ஸ் வரும் பொழுது, தொலைபேசி மணி அழைக்கும் பொழுது அதன் மட்டும் இடையூறாக வேகமாக ஆபீஸ் போயிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் கால் வருகிறது என்று சொல்லி கூட்டிய கதவை திறந்து உள்ளே போய் லேண்ட்லைன் போனை நாம் எடுத்து பார்ப்பது இடையூறு. பிரயாணத்தில் சீக்கிரமாக போய் சேர வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி காரிலோ அல்லது டூ வீலரோ போகின்ற சமயத்தில் ரெட் சிக்னல், வரிசையாக ரெட் சிக்னல் இருந்து கொண்டே இருந்தால் இடையூறாகும். அதே வேகமாக போக விரும்புகிறேன், குறிப்பிட்ட நேரத்துக்கு போக விரும்புகிறேன், ஆனால் இடையூறுகள் வருகிறது. வேகமாக போகின்ற சமயத்தில் ஆடு மாடுகள் குறுக்கிய வருமானால் நமக்கு அதை வேகத்தை குறைக்கக்கூடிய இடையூறாக காணப்படுகிறது. விடுமுறை நாட்களிலே குடும்பமாக பிள்ளைகளாக வெளியூர் செல்வதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து கிளம்புகின்ற சமயத்தில் ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வந்துவிட்டால் அது எப்படி இருக்கிறது, நமக்கு இடையூறாக இருக்கிறது. நாம் இப்படி போது நினைச்சிருக்கிறோம், நல்ல திட்டம் இருக்கிறோம், ஆனால் இடையூறாக இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொல்லி எதிர்பாராத காரியங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதை பார்க்கிறோம். நம் அன்றாட வாழ்க்கை குறுக்கீடுவனமாக குறுக்கீடுகள் இடையூறுகள் வருகின்றன. இந்த இடையூறுகள் எல்லாம் நன்மைக்காக வருகிறது. இந்த இடையூறுகள் ஒரு இடைஞ்சல்கள், இன்டரப்ஷன்ஸ் ஆர் நாட் டிஸ்டர்பன்சஸ். இடையூறுகள் தான், இடைஞ்சல்கள் தான், ஆனால் அது நன்மைக்காகவே வருகிறதே தவிர அதை நாம் ஒரு இடைஞ்சல்களாக நாம் எண்ணுவதற்காக. குழந்தை அழுவதனால் அது தேவையை உணர முடிகிறது. தொலைபேசி மூலமாக அதை போன் கால் அட்டன் பண்ணுவதனால் ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. காரிலே ரெட் சிக்னல் சாலையிலே வரும் பொழுது அது நன்மைக்கு, விபத்தின்றி ஓட்டுவதற்கு அது நமக்கு நன்மைக்காக வருகின்றது. இப்படியாக வருகின்ற குறுக்கீடுகள் அல்லது வருகின்ற இடையூறுகள் எல்லாம் நன்மைக்காகவே வருகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அதே போலதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உலக வரலாற்றில் பெரிய குறுக்கீடு வந்தது. அது என்னவென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உலக வரலாறு இரண்டாக பிரிக்கிறது. உலக வரலாறு கிபி, கிமு என்று, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி உலக வரலாற்றை இரண்டாக பிரியக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய குறுக்கீடு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக உலக வரலாறே பிரியக்கூடிய அளவிற்கு இந்த குறுக்கீடுகள் நடைபெற்றதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் என்பதை நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற ஒரு நிகழ்வு. முதலாவதாக கிறிஸ்துமஸ் இஸ் an interruption of God in human life. கிறிஸ்துமஸ் என்பது கடவுள் மனித வாழ்க்கையில் குறிப்பிடுகின்ற ஒரு நிகழ்ச்சி. கிறிஸ்துமஸ் என்பது மனித வாழ்க்கையிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற ஒரு நிகழ்ச்சி ஆகும். இட்ஸ் an interruption of God in human life. மரியாளின் வாழ்க்கையிலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மரியாள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எப்படி குறிப்பிடுகிறார்? யோசேப்பு என்ற மனிதனுக்கு மனைவியாகும்படி நியமிக்கப்பட்டவர், நிச்சயம் செய்யப்பட்ட ஒரு பெண், தூதன் அவர்களுக்கு வந்து நீ கற்பவதியாகி ஒரு குமாரனே, இது ஒரு பெரிய இடையூறு, ஒரு பெரிய இடையூறு இந்த லைஃப் ஆஃப் மே, நீ கற்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய்.
திருமணத்திற்கு நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? குறுக்கிடுகிறார். எதிர்பாராத குறுக்கீடு. யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிடுகிறார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, ஒரு மனைவியாக மரியாதை சேர்ந்து கொள்ள ஐயப்படாதே, நீ யோசிக்காதே என்று யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிடுகிறார். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? குறுக்கிடுகிறார். சாஸ்திரிகள் எப்போதும் போல தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திரிகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிடுகிறார். ஏரோது அரண்மனையிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏரோதுடைய ஆட்சி காலத்திலே அவருடைய அரண்மனையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? குறுக்கிடுகிறார். தனி மனித வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிடுகிறார். தனி மனித வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிடுகிறார். God interrupts in human life. இதுதான் இரண்டாவதாக